ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் ஓவர் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் பொண்ணும் முருகர் கோயிலுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் செவ்வாய்க்கிழமை. என் பொண்ணு நானும் பட்டால பலமாக வச்சுருக்கோம்ல. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் பொண்ணு பாருங்கள் எப்படி லைனில் போயிட்டுருக்கு நேற்றுன்னு. செம்ம ரஷ்ஷுங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஜனம். க்யூவில் நின்று தான் போனோம். அதான் சொல்கிறாங்களே இப்போ எல்லாருமே இது முருகர் யுகம் அப்படின்ட்டுன்னு. எல்லாமே இப்போ ஃபுல்லாக முழுக்க முருகரோட செயல் தான் அதிகமாகிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் முருகர் தான். யார் பார்த்தாலும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் முருகர் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். முருகர் அந்தளவுக்கு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கிறாரு. அவரோட சக்தி, அவரை பற்றி பேச வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு அவருடைய அருள் ரொம்ப அற்புதமானது. பாருங்கள், ஜனம் உள்ள எல்லாம் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்குது. அதை பார்த்துட்டு தான் உள்ள முருகரை போய் பார்க்கணும். பாருங்கள் ஜனம். என் பொண்ணையும் எட்டிட்டு போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக. அவள் லைனில் ஏதாச்சும் ஒரு அட்டகாசம் பண்ணிகிட்டே வந்தாலும் அதனால் க்யூவில் நின்றுந்தே தெரியல. லாஸ்ட்டாக டியூஸ்டே மூலஸ்தானெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தால் தங்கத்தேருங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கத்தேரில் முருகர் பாருங்கள், வெள்ளி தெய்வம் என்னோட எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. ஊர் கோயிலும் சுற்றி வந்துச்சு வெள்ளி தேர். நான் ஆக்சுவலி அதில் இழுத்துருந்தேன் தேர், அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த இதை மட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முருகர் கோயிலுக்கு போனாலே ஒரு தனி சந்தோஷந்தான். பாருங்கள், க்யூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.